அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லி அரிசி இட்லியும் குடமிளகாய் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த 2 ரெசிபியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த இட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்ல உள்ளவங்க, டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. பார்லி அரிசி எடுத்துக்கும் போது பார்லி அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அத்தனையும் இதில் இருக்குங்க. இதை வந்து ரெகுலராக டயட்டில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இட்லி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வரப்போகிற காலங்களில் அடுத்தடுத்து அதை வச்சு என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த இட்லியும் குடமிளகாய் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடைச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இட்லியும் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி பார்லி அரிசி இட்லி செய்கிறதுக்கு நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்திருக்கேன். இது தாங்க பார்லி அரிசி. நம்ம கோதுமை மாதிரியே வெள்ளை கலரில் இருக்கும். இப்படி தான் இருக்கும் பார்லி அரிசி. இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இது கடையில் வாங்கின இட்லி அரிசி. இதுக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் அரிசி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் புழுங்கல் அரிசி சேர்த்துக்குங்க. 1 டம்ளர் பார்லி அரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ அதே டம்ளரால் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த அளவு சேர்த்தோம்னா போதும், இட்லி நல்லாவே வரும் நமக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நிறைய சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரிசி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 6 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கணும். இந்த பார்லி அரிசி ஊறி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. அதனால கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் குறையாமல் ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு ஊறினா தான் நல்லா மாவு நமக்கு அரைப்பட்டு வரும். இப்போ நம்ம மாவு அரைச்சிக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் ஒரு 2-3 தடவையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்குவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா மாவை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. லைட்டாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா வரும் நமக்கு. பாருங்கள், லைட்டாக கொரகொரப்பாக இருக்கா, இந்த அளவுக்கு மாவு அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இட்லி ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லா வரும், துணியில் ஒட்டாமல். இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ மீதம் இருக்கிற அரிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே போல் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ எல்லா மாவுமே பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன். இதிலே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். ஒத்தாப்பில் கரைச்சி எடுத்து வைங்க. நல்லா இது போல் நம்ம கை வச்சு கரைக்கும் போது தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இப்போ மாவு கரைச்சிட்டேன். இது நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடுறேன். மாவு புளிச்சதுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக அருமையாக புளிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் எப்போதுமே சரி, இந்த இட்லின்னு இல்லை, எல்லா இட்லிக்குமே மாவு இந்த அளவு புளிச்சு வந்தால் தான் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக கலந்து விடுங்க. ரொம்ப வேகமாக கலந்து விடக்கூடாது. மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். எடுத்து ஊற்றணும் அப்படின்னாக்கா இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இட்லி நல்லா குண்டு குண்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ இட்லி ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். அதே போல் இந்த இட்லி வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் இட்லி தட்டை வச்சு நம்ம வேக வைக்கணும். இட்லி ஊற்றி
அதே போல் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் இட்லி. நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாக்கா இட்லி பார்த்தீங்கன்னா சப்பையாக போயிடும், நல்லா குண்டு குண்டாக வராது நமக்கு. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். அதிக நேரமும் வேக வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும் இட்லி. இப்போ இட்லி வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்கிடையில் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்குவோம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த குடமிளகாயை நல்லா வதக்கிட்டு நம்ம சட்னி செய்யும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த குடமிளகாயோட பச்சை வாடை இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வதக்கிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவோம். மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா நிறம் மாதிரி பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. உடம்புக்குமே நமக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டோம்னா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த குடமிளகாயும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுலேயே மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரே ஒரு வரமிளகாய், இதுதான் தாளிப்பு. இப்போ தாளிப்பை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட குடமிளகாய் சட்னி ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், இட்லியும் நல்லா வெந்து வந்துட்டு எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். குண்டு குண்டாக இட்லி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இட்லியை எடுத்துக்குவோம். இப்போ இட்லியை தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலாப்பில் இப்படி கையால் தண்ணி தொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா துணியில் இட்லி ஒட்டாமல் நல்லா அழகாக வரும் நமக்கு. லைட்டாக மேலாப்பில் இது போல் தண்ணி தெளிச்சுக்குங்க. இப்போ இட்லி இது போல் எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா அருமையாக வருங்க. அவ்வளோதான், நம்மளோட பார்லி அரிசி இட்லி எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த குடமிளகாய் சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இட்லியும் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா மெத்துன்னு அருமையாக இருக்கும். நான் சொன்ன பக்குவத்தோட இட்லி மாவு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் இட்லி நல்லா இதே போல் இருக்குங்க. நீங்களும் இந்த பார்லி அரிசி இட்லியும் குடமிளகாய் சட்னியும் நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.